நண்பர்களே, இது உங்களால் உருவாக்கப்பட்ட வீடியோ. This video is called wholesome comments by my subscribers. கமெண்ட்ஸ் வச்சுப்போம், டிஎம்ஸ் வச்சுப்போமா? இல்ல மனிதர்கள் வச்சுப்போம். wholesome மனிதர்கள். Cheers நண்பர்களே. முதல் ஹோல்சமான நபர்கிட்ட வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கதை ஒன்று சொல்றேன். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி வேலை, இந்த 4 செவத்துக்குள்ளே இருக்கிறது, இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு மாதிரி மென்டலி லோவா இருந்துச்சு. அந்த நாளே ஒரு மாதிரி எனக்கு சுமாராக தான் போச்சு. நான் என்னடா இங்கே இருந்தா நம்ம ஒரு மாதிரி அப்செட்டா தான் இருப்போம்னு சொல்லிட்டு கிளம்பி ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கே போயிட்டேன். அங்க போயிட்டு இன்ஸ்டாவை திறந்தா ஒரு மெசேஜ், ஹாய் ப்ரோ அப்படின்னு. நான் சொல்லுங்க ப்ரோன்னு சொன்னேன். 2 கான்வர்சேஷன்ல டமால் அந்த மனுஷன் ஒரு போட்டோ அனுப்பிவிட்டாரு. இதுதான் அந்த போட்டோ. தலையை வந்துட்டு பேசிக்கா எங்கேயோ அவர் இருந்துட்டு பிசிலே வீடியோ பார்த்துட்டு இருக்கமேன்னு பார்த்த உடனே எனக்கு செம குஷி ஆயிடுச்சு. பரவாயில்ல, நம்ம வீடியோலாம் நிறைய பேர் பாக்குறாங்களே அப்படின்னு. அதுக்கப்புறம் தலை வந்துட்டு ஒரு ஆடியோ மெசேஜ் வர அனுப்பியிருக்கு. அப்படி அதை கேட்டோன்னு இன்னும் நான் குஷி ஆயிட்டேன். ப்ரோ உங்க வீடியோஸ் தான் ப்ரோ ஆஃபீஸில் பார்த்துட்டு இருந்தோம், நல்லா இருந்துச்சு ப்ரோ. அதுதான் சரி யாராதுன்னு சொல்லிட்டு தான் நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்து இது பண்ணேன். கன்சிஸ்டன்ஸாக போடுங்க ப்ரோ, யூடியூப்பில் போடுங்க நிறையா வீடியோஸு, ஷார்ட்ஸாகவும் க்ரியேட் பண்ணுங்க. நல்லா இருக்கு ப்ரோ, எடிட்டிங் பேட்டர்னாவுமே சூப்பராக இருக்கு. ஸோ இந்த ஃபோட்டோவையும் இந்த ஆடியோவையும் கேட்டப்புறம் எனக்கு இந்த நாளே ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. நான் ஆக்சுவலாக இந்த விஷயத்த அன்னைக்கு ஒரு 2-3 பேர்கிட்ட சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஸோ இவர் பேர் தெரில, இவரோட பேஜ் பேர் வந்துட்டு ஸ்பேரோ விஷன்ஸ்னு வச்சிருக்காரு. ஹோல்சம் மனிதர் 1. ஓகே, 2வது நபரை பத்தி சொல்லணும்னா இவர் பேர் வந்துட்டு ஆதித்யா. இஃப் தேர் இஸ் one person to support me in the entire world அப்படின்னா தட்ஸ் ப்ராபப்ளி ஹிம். கொஞ்ச நாள் வந்துட்டு நான் இன்ஸ்டாலையும் வீடியோ போட்டுட்டு இருந்தேன். ஸோ அதில் ஃபாலோ பண்ணி என்னோட வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்ச நபர் தான் ஆதித்யா ஜெயான்னு ஒருத்தர். ஸோ அங்கே ஆரம்பிச்சு நான் இப்போ போடுற வீடியோஸ் வரைக்குமே தலைவர் எல்லா வீடியோவுமே பார்த்துருவாரு. மறக்காம கமெண்ட் போட்டுருவா. அப்படி நல்லா இருந்தா இன்ஸ்டால ஷேர் கூட பண்ணிடுவா. அப்படி என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பண்ணுவானுங்கன்னு தெரியாது. ப்ரோ இஸ் மை நம்பர் 1 சப்போர்ட்டர் அப்படின்னு இருக்காரு. அவர் வந்துட்டு என்னோட கண்ணி ஃபேனு அப்படின்லாம் சொல்ல வரல. அவர் வந்துட்டு வெறுமே வீடியோல மட்டும் பார்த்துட்டு இருக்க ஒரு மனுஷனா, அப்படி இருந்துமே கூட ஒரு மாதிரி கன்சிஸ்டண்டா நான் வீடியோ போடுறது அவர் கன்சிஸ்டண்டா சப்போர்ட் பண்ணுவாரு. அதுவுமே எனக்கு நல்லா இருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்கு. அவருக்கு எனக்கு 2 நாள் முன்னாடி ஒரு கான்வோ நடந்துச்சு. லாஸ்டா ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு வீடியோ ப்ரொடக்ஷன் பிராண்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுக்கான வீடியோ ஒன்று இன்ஸ்டால ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அதை பார்த்துட்டு தலைவர் வந்துட்டு வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு இருந்தாரு. அப்படியே வந்துட்டு ஐயா இந்த டெய்லி போடுற வீடியோ எல்லாம் வருமா, இல்ல இனிமே கஷ்டம் தானா அப்படின்லாம் கேட்டிருந்தாரு. அதெல்லாம் டான் வந்துடும், நான் இனிமே ஆடினே இருப்பேன், நிறுத்துற ஐடியாவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தோன்னே, அப்பா நான் கூட வேலை இருக்குது, இதனால சமாளிக்க முடியாது, நல்லா விட்டுருவீங்களோன்னு நினைச்சேன். வீடியோஸ் நல்லா இருக்குன்னா பண்ணிட்டே இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படி ஒரு மாதிரி நிறைவா இருந்து, முதல்ல சொன்ன மாதிரி வெறும் இன்டர்நெட்லயே மட்டுமே தான் அவர் என்ன பார்த்திருக்காரு. பட் ஸ்டில் ஃபுல் சப்போர்ட் அப்படின்ட்டு இருப்பாரு எல்லா வீடியோஸ்லயுமே வந்துட்டு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். மூன்றாவது நபர் வந்துட்டு என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்டு தான், தினேஷ்னு அவன் பேரு. ஒரு நாள் ரேண்டமா ரொம்ப நாள் கழிச்சு மெசேஜ் பண்ணியிருந்தான். அஸ் அன் ஆர்டிஸ்ட் டு அனதர் ஆர்டிஸ்ட், நிஜமாலுமே நீ ஆர்டிஸ்ட் தான். ஐ நோ ஹவ் யூ ஃபீல் ரா, ஸோ டோன்ட் வெரி அபவுட் எனிதிங். எவ்ரி வீடியோ யூ மேக், எவ்ரி செகண்ட் யூ ஸ்பெண்ட் எடிட்டிங் இஸ் ஒர்த் இட். ஒய்? பிகாஸ் யூ சூஸ் இட் அவுட் ஆஃப் பேஷன், நாட் அவுட் ஆஃப் ஃபேஷன். ஈவன் இஃப் நோ ஒன் ரெகக்னைஸ் யூ ஆர் அக்னாலேஜ் யூ, ஆர் ஈவன் இஃப் யுவர் வீடியோஸ் டோன்ட் ரீச் ஆர் கோ வைரல், just know that it's worth it. Why? Because you made it with passion. சூப்பர் பா, நீ இந்த மாதிரி பேசுற பாத்தேயாப்பா. இதுவுமே எனக்கு வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஹோல்சம் டிஎம் தான். நிறைய டைம் எனக்கே வந்துட்டு என்னடா நம்ம வீடியோ சரியா போகலையே, இது சரி வருமா, நம்மளால அதை புஷ் பண்ணி கொண்டு போய் ஏதாவது பண்ணிட முடியுமா இதில் அப்படின்ற நிறையவே டவுட்ஸ் எல்லாம் வந்திருக்கு எனக்கும். அந்த மாதிரி மனநிலை வரும்போதெல்லாம் இந்த மெசேஜை நான் எடுத்து பார்ப்பேன். தோல் கொடுப்பேன் தோல்ன்ற மாதிரி இருக்கு இந்த மெசேஜ். ஸ்கூல்ல எல்லாம் இந்த மாதிரி பேச மாட்டானுங்க, இப்போ திடீர்னு பேசும்போது ஒரு மாதிரி நல்லா கியூட்டா இருந்துச்சு. ஓகே, ஹோலி பண்டிகை கொண்டாடிட்டு வந்தாச்சு. ஸோ இதுதான் எனக்கு இதுவரைக்கும் வந்த ஒரு மாதிரி ஹோல்சமான டிஎம்ஸ், ஹோல்சமான கமெண்ட்ஸ், ஹோல்சமான மனிதர்கள்னு வச்சுக்கோங்க. எனக்கு அது மாதிரி அப்பப்போ பார்க்க நல்லா இருக்கும், அதை பற்றி திரும்பி பார்க்க. ஸோ ஐ வாண்ட் மேக் அ வீடியோ அபவுட் இட். உங்கள் பொன்னான வார்த்தைகளை எனக்காக செலவு செய்தமைக்கு நன்றி.